LAH லேசர் அசிஸ்டட் ஹேட்சிங். இதுனா என்ன? இட் இஸ் அட்வான்ஸ் டெக்னாலஜி. இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம எம்ப்ரியோ வந்து ஒரு ஷெல்ல இருக்கு. ஸோ அந்த எக்கோட ஷெல்லில் வந்து திக்கா இருந்துச்சு அப்படின்னா சில பேருக்கு அது போய் கர்ப்பப்பையில வைக்கும் போது இம்ப்ளான்ட் ஆகாது. இம்ப்ளான்டேஷன் கொஞ்சம் கஷ்டப்படும் எம்ப்ரியோ. அதனால அது ஈஸியா இம்ப்ளான்ட் ஆகிறதுக்காக எம்ப்ரியோட ஜோனான்னு அதுக்கு பேர், அந்த ஓடுக்கு பேரு ஜோனா. அந்த ஜோனாவை வந்து ஒரு இடத்துல ஓட வந்து கொஞ்சம் தின்னாக்கி விட்டுட்டோம்னா எம்ப்ரியோ போய் ஒட்டுறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ அது 5வது நாள் பிளாஸ்டோசிஸ்ல தான் பண்ணுவாங்க. அப்பதான் எந்த இடத்துல குழந்தை இருக்கு, எந்த இடத்துல வெறும் செல்ஸ் தான் இருக்குன்றது தெரியும். ஸோ இன்னர் செல் மாஸ் அந்த குழந்தை இருக்கிற இடத்தை தாண்டி மிச்சம் இருக்கிற இடத்துல லேசர் அசிஸ்டட் ஹேட்சிங் பண்ணுவாங்க. 35 இயர்ஸ்க்கு மேல IVF பண்ண பேஷண்ட்ஸ்க்கு அவங்களோட எம்ப்ரியோஸ் வந்து கொஞ்சம் குவாலிட்டி கம்மியா இருக்குன்றதுனால அவங்களுக்கு அதை யூஸ் பண்ணலாம். இல்ல எம்ப்ரியோ வந்து கிரேட் C எம்ப்ரியோவா இருக்குன்னா அவங்களுக்கு யூஸ் பண்ணலாம். எம்ப்ரியோவோட வால் அந்த ஜோனா வந்து திக்கா இருக்கு அப்படின்னா எம்ப்ரியாலஜிஸ்ட் கட்டாயம் அதை எங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். ஃப்ரோசன் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபருக்கு கொஞ்சம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். 2-3 தடவை IVF இம்ப்ளான்டேஷன் ஃபெயிலியர் ஆனவங்களுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். யாருக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா, ஏற்கனவே ஹேட்சிங் ஆயிருக்க எம்ப்ரியோ அப்படின்னா அவங்களுக்கு நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம். லேசர் அசிஸ்டிங் ஹேட்சிங் இஃப் நீடட் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். LAH இஃப் நீடட்னா கேஷீட்ல போட்டு அனுப்புவோம். ஸோ இது முன்னாடியே சொல்ல முடியுமான்னு கேட்டிங்கன்னா முன்னாடியே சொல்ல முடியாது. அன்னைக்கு காலையில் எம்ப்ரியாலஜிஸ்ட் அந்த எம்ப்ரியோவை பார்த்துட்டு கிரேட் C எம்ப்ரியோ கூட சில டைம் ஹேட்சிங்காக இருக்கும், அதனால நாங்கள் வேண்டாம்னு சொல்லிடுவோம். தேவைன்னா தான் அதை சொல்லுவாங்க.